ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த GTA 6 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டருக்கு வந்துடுச்சு. அது அமௌண்ட்டும் என்னென்ன காஸ்ட்டு, நார்மல் வெர்ஷன் என்ன காஸ்ட்டில் வருது, அல்டிமேட் வெர்ஷன் என்ன காஸ்ட்டில் வருதுன்றதும் ப்ரைஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க ப்ரீ ஆர்டரில். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுதான் நம்மளும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, மொபைலில் யாருன்னா பிஎஸ் ஆப் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து கன்சோலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக மொபைலே நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து பிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேயே கேம்ஸை வந்து பை பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ளூ கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் GTA 6ல் வர லோகோ மாதிரி லைட் பிங்க் கலரில் ஆப்புமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் இது நோட் பண்ணிங்களான்னு தெரியல, நான் நோட் பண்ணேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே. கேம் என்ன ரேட் இருக்குன்னு ஒன்ஸ் நம்மளும் போய் செக் பண்ணிடுவோம். நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுறாங்க கேமோட ரேட்டு என்ன டிஃப்ரெண்ட்டு, எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குன்னு நானும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலாம் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஓகே, ஆப்பில் போயிடுவோம். ஓகே, ஐட்டம்ஸு. ஓகே, இது ஒரு பாருங்க, வந்தோடனே தலைவன் தான் ஃபஸ்ட்டு வரான். ப்ரீ ஆர்டர் நவ். ஓகே, கிராண்ட் தீஃப் ஆட்டோ 6 எக்ஸ்பீரியன்ஸ் த பிக்கெஸ்ட் மோஸ்ட் impressive evolution of the Grand Theft Auto series. ஆக்சுவலி இது ஒன்லி PS5க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, PS4க்கு இன்னும் வரல. மேபி ஃபியூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் வாய்ப்பு கம்மியாக இருக்குதான்னு நினைக்கிறேன். ஸோ 2 விஷன் கொடுத்துருக்காங்க கேம் பண்டலே பார்த்தீங்கன்னா. 7,499க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, 5,999க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேம் 2 பண்டல்லையும் பார்த்தீங்கன்னா 5,999 கிளிக் பண்ணால் இது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா PS5ஓட ஸ்டாண்டர்ட் எடிஷன் விஷனாக தான் இருக்கும். ஆக்சுவலி அதில் கீழே போட்டிருக்கான் பாருங்க, பிளேயபிள் ஆன் PS5 ஒன்லி. PS5ல மட்டும்தான் செட் ஆகும். அதுவும் PS5ல கேம் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் விஷனாக இருக்கும். இது ப்ரீ ஆர்டரில் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் இதோட லான்ச்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19/11/2026, அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தான் கேம் ப்ளே பண்ணவே முடியும். ஆனால் முதல்ல நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இதோட ப்ரீ ஆர்டரோட மெயின் பர்பஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் பை பண்ணி வைக்க போகிறீங்க ப்ரீ ஆர்டரு. ஆனால் அப்போதைக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணலை, ஏன்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஸோ கேமோட வீடியோஸு, தம்ப்நெயில்ஸு, இமேஜஸ்ஸு எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஓகேவா, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆஃபர்ஸ் எண்ட்ஸ் 19 நவம்பர் 2026. அந்த ப்ரீ ஆர்டரோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் 19 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலான்ற மாதிரி தான் அது மென்ஷன் பண்ணுறாங்க. ஆஃபர்ஸ் வந்து 19 நவம்பர் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்குள்ளே ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன், மஸ்ட் பி ரெட்மி பை 31 மார்ச்சா 2027. அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஓகே, இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஓகே, இவ்வளோலாம் நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம். ஸோ இதை மட்டும் டீட்டெயிலாக பார்த்துங்க, ரொம்பலாம் போக வேண்டாம். குவாலிட்டி செம்மையாக இருக்குதுங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். கேம் பிளே எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, எடிஷன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 வருது. என்ன கேட்டால் இது ரீசனபிளான ப்ரைஸ் தான், ரொம்ப ஜாஸ்தியான ப்ரைஸும் கிடையாது. மற்ற கேம்ஸ்லாம் மொக்க கேம்ஸ்லாம் இந்த காஸ்ட்டுக்கு இருக்குது. எனக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேம்லாம் இந்த ரேட்டு கொடுத்து வாங்குறது எவ்வளோ பெட்டரு. ஓகே, ஸ்டாண்டர்ட் எடிஷன் விஷயம் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எடிஷன். ஸோ அல்டிமேட் எடிஷன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா 7,499 வருது. ஸோ 7,499 வருது இல்லையா அல்டிமேட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேம் பிளே எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ அடிஷ்னல் இதில் வந்து ஒரு 4 to என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே அடிஷ்னல் இதில் வந்து 4 to 6 ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 4-5 கடைங்களுக்குள்ளே நீங்கள் போகணும்னா அல்டிமேட் எடிஷன் விஷன் இருந்தால் தான், அல்டிமேட் எடிஷன் வாங்கி பை பண்ணியிருந்தால் தான் ஸோ நீங்கள் அந்த கடைங்களுக்குள்ளே போக முடியும். எக்ஸாம்பிள் வந்து டேட்டூ போடுற கடை, ஹேர் கட் பண்ணுற கடை, என்ன 2 நிறைய கடைங்கள்ஸு, அதுக்கப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, கன்னோட ஸ்கின் டோன் மாற்றுறது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எடிஷன் நீங்கள் பை பண்ணியிருந்தா தான் இது எல்லாமே யூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி ஒரு 2-3 மிஷின்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி தருவோம். ஸோ அந்த மாதிரி தான் கேம் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலுக்கும், அதாவது ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கும் அல்டிமேட் எடிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி ஸோ அவங்களோட வெப்சைட்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸ்டில் நம்ம ஆர்டர் புக் பண்ணி கேம் பிளே பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன டிஃப்ரெண்ட் மேஜரா தெரியும். ஸோ அது வரைக்கும் அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்றாங்களோ அதை கேதர் பண்ணி தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே தான், இதோட காஸ்ட்டுமே ஓகே தான். 7,500 எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுக்கு எவ்வளவோ பெட்டர், கம்மி தான். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நிறைய பேர் வந்து GTA 6 வந்து பார்த்தீங்கன்னா 13,000 வரும், 15,000 வரும். ஸ்டாண்டர்ட் எடிஷனு, அல்டிமேட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரும், கிட்டத்தட்ட ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னாங்க. பட் ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஆவரேஜான ப்ரைஸ் தான். கண்டிப்பா வாங்கி ப்ளே பண்ணலாம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, நார்மல் ஸ்டாண்டர்ட் எடிஷன் வாங்குறதுக்கு பதிலாக 6,000 5,999 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் அல்டிமேட் எடிஷன் விஷனே கூட ஒரு 1,500 கொடுத்து வாங்கிக்கலாம். ஒர்த்தா இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெஸ்ட்டான கேமு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு 1,500 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கேமை பை பண்ணி ப்ளே பண்ணுறது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி ப்ளே பண்ணுங்க. நான் ப்ரீ ஆர்டர் பண்ணலை. ஏன்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலி என்கிட்ட PS5 கிடையாது. நான் ஒன்லி PS4 தான் வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் தான் வாங்கணும். அது ஃப்யூச்சரில் வாங்கி நான் கேம் ப்ளே பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு அதுக்கு டைமும் இல்லை, அது அதை வாங்குறதுக்கான மணியும் இல்லை. ஸோ அதனால் நான் PS4 மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை நான் இப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணல. நம்மளுடைய யூடியூபர்ஸில் ஒரு சில யூடியூபர்ஸ் கேம் ப்ளே பண்ணி போடுவாங்கல்ல, அதை ஒன்றா நான் பார்த்து என் ஆசையை தீர்த்துக்க வேண்டியது தான். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் PS4 மட்டும் வச்சுட்டு PS5 இல்லாமல் இந்த கேமை வாங்க முடிஞ்சும் விளையாட முடியாமல் இருக்கிற நபர்கள்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யாரெல்லாம் நம்மள மாதிரி இருக்காங்கன்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து புது புது கேம்ஸை பற்றியும் பேச ஆரம்பிப்போம். PS4 மட்டும் இல்லாமல் கன்சோல் பற்றி மட்டும் பேசுறது இல்லாமல் இனிமேல் கேம்ஸோட ஃபியூச்சர்ஸு, கேம்ஸில் எது பெட்டராக இருக்கும், எந்த கேம்ஸை எந்த ரேட்டுக்கு வாங்கினா பெட்டராக இருக்குன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணி போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட்ல நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க, எனக்கு அது கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேளுங்க, எனக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக PS5 வச்சிருக்கிறவங்க இந்த காஸ்ட்டுக்கு, அதுவும் முக்கியமாக அல்டிமேட் எடிஷனே வாங்கி பை பண்ணி ப்ளே பண்ணி விளையாடுங்க. ஒர்த்தாக இருக்கும். யாரும் இந்த கேமை மிஸ் பண்ணுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க PS5 வச்சிருக்கிறவங்க அந்த கேமை. கடனை உடனாச்சு வாங்கியாச்சுன்னா வாங்கி விளையாடிடுவாங்க. ஸோ அதனால் கேமை ப்ளே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு மற்ற யூடியூபர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா ப்ளே பண்ணி போடுங்க. நானும் பார்த்து ஹாப்பி ஆகிக்கிறேன். ஸ்டில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். பாய்.